வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அதனால ஒரு குரு வேணும். அப்ப குரு என்ன செய்யறாரு என்று பார்த்தா, இந்த வினைத்தொடராக பதிவோட வந்திருக்குது பாருங்க, வித்தும் உயிரும். அந்த உயிருக்கு ஒரு துணையாக குருவனுடைய உயிரும் பாய்ச்சப்படுது. அப்படி சேர்ந்த பொருள்தான் எப்படி பாலை காய்ச்சி பக்குவமா இருக்கிற போது உரை குத்துனா பாலும் தயாராகிறதோ, அதே போல குருவனுடைய உயிர் சீடனுடைய உயிரோடு சேர்ற போது, இது எந்த நிலையில இருந்து குருவனுடைய உயிர் பாய்ச்சுறாரு? எல்லாம் வல்ல இறைநிலை உணர்ந்த நிலையில அந்த அகண்டாகாரத்தில் இருந்து கொண்டு இந்த ஜீவன் உய்ய வேண்டும் என்று உயிரை பாய்ச்சுறார். இது அறிவுக்கு பிறவி. இந்த உடல் பிறவி எடுத்துக்கொள்ளுங்க. அன்னையும் தந்தையும் உணர்ச்சி வயப்பட்டு உடல் உறவு கொண்டு அந்த மனநிலையில உடல் உற்பத்தியாச்சு. இந்த நிலையில இருந்து அருள் நிலைக்கு மாறணும்னு சொன்னா அந்த நிலையில இருந்து உயிர் பாய்ச்சப்படணும். அதுதான் உபதேசம் என்பது, தீட்சை என்பது. தீட்சைன்னா சுத்தம் பண்ணுவது, பரிசுத்தம் பண்ணுவது. அப்போ கட்டாயம் குருவினுடைய உயிர் சீடனுக்கு பாய்ச்சணும். அத 3 வகையாக, ஒரே அடியில எல்லாம் வந்துட முடியாது, 3 வகையாக பாய்ச்சணும் என்பதை இதுவரையில வந்த ஞானிகளுடைய ஒரு தொடர்ல 3 வகை. ஒண்ணு ஸ்பரிச தீட்சை, தொட்டு உணர்த்துதல். இன்னொன்று சற்று தீட்சை, பார்த்து உணர்த்துதல். ஞான தீட்சை, நினைவுனாலேயே செலுத்துதல். தொட்டு உணர்த்துதல் என்பது ஸ்பரிச தீட்சை. பறவைகள் முட்டையை தொட்டு அவையன் காத்து பொறிப்பது போல என்று அதுக்கு அடையாளம் சொல்லுவாங்க, உதாரணம். சச்சி தீட்சை என்பது மீன்கள் அவருடைய முட்டை மேல ஒளி செலுத்தி கண்கொளி எலக்ட்ரிக்கல் ஷாக்கு கொடுத்து அதன் பிறகு பொறிக்க செய்துவிடும். அதுபோல கண் மூலமாகவே உயிர் சக்தியை பாய்ச்சி துரியத்துக்கு கொண்டு போகணும். 3ஆவதாக அகண்டாகாரத்தில் நின்று கொண்டு இந்த ஜீவனுக்கு ஆய்க்கினை மாத்திரம் கொடுத்து, வா அங்க இருந்து கிளம்பு, அங்க போ, இன்னும் துரியம் பிரபஞ்சம், அதை தாண்டி துரியாதீதம் என்ற ஒரு முழுமுதற் பொருளாக உள்ள நிலையில கொண்டு வைக்கிறது பாருங்க. இதுதான் ஞான தீட்சை என்பது. இந்த 3 வகையான தீட்சையும் சேர்ந்ததான் முழுமையான தீட்சை என்றும் பயிற்சி என்றும் அது ஆகும். இந்த 3 வகையான தீட்சையும் நம்முடைய முறையில் இருக்கு. அப்போ இந்த தீட்சை அளிக்கக்கூடியவர்கள் எந்த அளவுல தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தூய்மையாக இருக்கிறாரோ அந்த அளவு தூய்மை தானாகவே தீட்சை எடுத்தவர்களுக்கு படிப்படிப்படியாக. இது எப்படின்னா, ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒரு பேப்பர்ல இருந்து இன்னொரு பேப்பருக்கு எப்படி மாறுதோ, அதே போல குருவினுடைய உயிர் சீடனுக்கு மாத்துற போது அங்க இருக்கக்கூடிய களங்கங்கள் எல்லாம் நாலாவட்டத்துல போய் குருவினுடைய அம்சமாகவே மாறுறது. அவர் சரியாக பயிற்சி செய்யலன்னு வச்சுங்க, ஆனால் இந்த உயிர் சக்தி, பாய்ந்த உயிர் சக்தி இருந்து பின்னால் அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல வந்து துளிக்கும் மறுபடியும். ஆகையினால் அதான் விட்ட குறை என்றும் தொட்ட குறை என்று சொல்வார்கள். அது ஒன்றும் பாழா போகாது. ஆனால் இவர்கள் காலத்திலேயே அதை அனுபவிக்கிறது நல்லது. இதுதான் தீட்சை என்பது, பயிற்சி முறை என்பது. 3 வகை தீட்சை என்பது இதுதான். இதை நீங்க அளிக்க போறீங்க. அப்போ வர 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 எப்படி நாம இருக்கணும் என்றதை தெரிந்து கொள்ற போது, ஆசை சீரமைப்பு, எண்ணம் ஆராய்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற 5 வகையான அகத்தாய்வு பயிற்சி அதற்காகவே வச்சிருக்கோம். இந்த அகத்தாய்வு பயிற்சியை தேடி அதுல பயிற்சி செய்து செய்து அதுல முழுமை பெறணும். கொஞ்சம் நெஞ்சம் குறைவா இருக்குதுன்னு வச்சுங்க, அதை சரிப்படுத்துற வரைக்கும் முயற்சி செய்து அதை முழுமைப்படுத்திக் கொள்ளணும். அப்படி படுத்திக் கொண்டே இருக்கிறதுனால் நீங்க எவ்வளவுக்கு நீங்க வளர்ந்திருக்கீங்களா, அன்றைக்கே எடுக்கக்கூடிய ஒரு தீட்சை எடுக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அறிவு, உங்களுடைய தன்மை, உங்களுடைய பிஹேவியர் அவ்வளவு அவங்களுக்கு உதவியாகும். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு
இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.